Hey cuties! Hi everyone! எல்லாரும் ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக மாறிட்டு வரீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்மளோட சேனலில் போடுற டயட் சீரீஸ்க்கு வந்து எல்லோரும் ரொம்ப பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் கேட்குற டவுட்டையே வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா வந்து எங்ககிட்ட நிறைய வியூவர்ஸ் கேட்குற கொஷின் என்னென்னா வந்து எந்த விதமான டயட்டை ஃபாலோ பண்ணலாம், நம்ம வந்து கீட்டோ ஃபாலோ பண்ணலாமா, பேலியோ ஃபாலோ பண்ணலாமா, இல்லை வந்து வீகன் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டவுட்ஸ் வந்து எந்த விதமான டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ அதுக்காக ஒரு டெடிகேட்டட் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ கியூட்டீஸ், இந்த வீடியோட எண்டில் என்ன டயட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு தெளிவு வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்படி டயட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலையும் நம்ம முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். விஷயம் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெஸ்டர்னில் இருக்கிற நிறைய வெயிட் லாஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு புதுசான பேரெல்லாம் நம்மக்கிட்ட வந்து திணிப்பாங்க. ஓகேவா, பேலியோன்னு சொல்லுவாங்க, கீட்டோன்னு சொல்லுவாங்க. பட் அது எல்லாமே வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து பேலியோ டயட் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அந்த கான்செப்ட் படி நம்ம எப்படி சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃபேட் அண்ட் லோ கார்ப்ஸ், இதுதான் அந்த டயட்டுடைய கான்செப்ட். அதாவது நம்ம வந்து நான்வெஜ்லாம் நிறைய சாப்பிட்லாம். இது வந்து மெயினாக மீட் ஈட்டர்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப பிடிச்ச ஃபார்ம் ஆஃப் டயட்டாகவும் இருந்துச்சு. நிறைய ஃபேட் சாப்பிடுவாங்க, கம்மியான கார்போஹைட்ரேட் சாப்பிடுவாங்க. ஸோ தட் வந்து நம்மளுடைய பாடியில் இருக்கிற ஃபேட்டை வந்து எனர்ஜியாக அப்பப்போ கன்சியூம் ஆகிடும், எதுவுமே வந்து ஃபேட்டாக ஸ்டோர் ஆகாது. இதுதான் இந்த டயட்டோடைய கான்செப்டே. ஆனால் கொஞ்ச நாள் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் போக தான் தெரிஞ்சுது, இந்த டயட்டை யாரெல்லாம் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து கிட்னி ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு, ப்ரோட்டீன் சம்மந்தமான நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்போ இந்த டயட் வந்து இனிமேல் நம்ம ஊரில் வந்து செல்லுபடி ஆகாது, அதாவது இந்த பொருளை நம்மக்கிட்ட விற்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இதே கான்செப்டோட அவங்க வந்து கீட்டோ டயட் அப்படின்னு பேரை மட்டும் மாற்றி, அதாவது எப்படி கான்செப்ட் அப்படியே தான் இருக்குது, டைட்டிலை மட்டும் மாற்றி இப்போ நம்மக்கிட்ட செல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட்டும் இந்த கான்செப்ட்டும் ஒரே ஒரு டயட் பிளான் தான், ஒரே டயட் சார்ட் தான் நம்மக்கிட்ட கொடுக்க போகிறாங்க. பிகாஸ் பேரை மாற்றினா இதை வந்து நம்ம வாங்குவோம், இது நம்மக்கிட்ட செல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. ஸோ இது மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் ஆஃப் டயட்டை நம்ம வந்து எப்போவுமே கையில் எடுத்துக்கக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் நியூட்ரிஷனை வந்து நம்ம எப்போவுமே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. நான் வெறும் ஃபேட் மட்டும் சாப்பிட்றேன், இல்லைன்னா நான் ஒரு அத்லட்டாக இருக்கேன், என்னோடய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் அதிகமாக இருக்குது, அதனால நான் வெறும் ப்ரோட்டீன் மட்டும் சாப்பிட போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் ஒரு பெரிய தவறு தான். நம்மளுடைய டயட் வந்து எப்போவுமே டைவர்சிஃபைடாக இருக்கணும். நீங்கள் எந்த வேலை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, எப்போயுமே எல்லாருக்குமே நம்மளோட டயட் வந்து டைவர்சிஃபைடாக இருக்கணும். நம்மளோட டயட்டில் வந்து எப்போவுமே ப்ரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஜிங்க், அயன், அப்புறம் மற்ற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான நியூட்ரிஷன்ஸும் நமக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அதுக்கு பேர் தான் டயட். ஒரு பர்டிகுலர் நியூட்ரிஷனை விட்டுட்டு இல்லைனா அதை ஒமிட் பண்ணிவிட்டு இதை மட்டும் சாப்பிட்றதுக்கு பேர் டயட்டே கிடையாது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கலாம். நீங்கள் ரொம்ப மாற்றி சொல்கிறீங்களே, இத்தனை வருஷமாக நம்ம நீங்கள் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டான ஃபேக்ட்ஸை தான் நம்ம வந்து கேட்டு பழக்கப்பட்டிருக்கோம். அந்த வெயிட் லாஸ் இண்டஸ்ட்ரி சொல்கிற பேச்சை கேட்டு அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த டயட் சார்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து வெயிட் லாஸும் ஆயிருக்காங்களே. ஸோ நீங்கள் சொல்கிறத நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு உங்களை நிறைய பேருக்கு வந்து கேள்வி வரலாம். நான் வந்து சில உண்மைகள், அதாவது சில ஃபேக்சுவலான விஷயங்களை வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோட முடிவில் நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க, லாஜிக்கலாக நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க எது வந்து உண்மையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் நியூட்ரிஷனை வந்து ஒமிட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன்னா, இன்னொரு பர்டிகுலர் நியூட்ரியன் இல்லாமல் நம்ம வந்து டெஃபிஷியன்ட் ஆகிடும். நம்ம டெஃபிஷியன்ட் ஆகிட்டோம் அப்படின்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர் லாஸ், இல்லைனா வந்து டக்குன்னு வெயிட் லாஸ் ஆகிறவங்களுக்கு வந்து உடம்புல நிறைய இடத்துல வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெச் மார்க்ஸே நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து நம்ம ஸ்கின் வந்து சாகியாக தெரியலாம், இல்லைன்னா வந்து ஸ்கின்லையும் சரி ஸ்கேல்ப்லையும் சரி ட்ரைனஸ் வரலாம். ட்ரைனஸே ரொம்ப நாளைக்கு நீடிச்சுது அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஃபைன் லைன்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நமக்கு வந்து காட்டி கொடுக்கும் நம்மளோட டயட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்மாக வர பிரச்சனை. லாங் டேர்மாக நம்ம வந்து ஒரு தவறான டயட்டில் இருக்கோம், இல்லைனா ஒரு தவறான ஃபுட் பிளானில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து டயபெட்டிஸ் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும்னா
பண்ணணும்னா நம்ம வந்து டைவர்சிஃபைடாக சாப்பிட்றது தான் ஒரே வழி. அதாவது எந்த ஒரு நியூட்ரிஷனையும் ஒமிட் பண்ணாமல் நம்ம டயட்டில் எல்லா நியூட்ரிஷனும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது தான். நம்ம ஊரில் இருக்கிறவங்க பொதுவாகவே ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்ருக்கோங்க. அதாவது நமக்கு வந்து டயட்டுக்கும் ஃபாஸ்டிங்க்கும் வித்தியாசமே தெரியறதில்ல. நம்ம ஊரில் இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அவங்க பண்ணுற முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டை குறைச்சிக்க மாட்டாங்க. அவங்க வந்து சாப்பிடாம பட்னி கிடப்பாங்க. நான் வந்து காலையில் சாப்பிடாம இருந்துக்கிறேன், இல்லைனா நான் வந்து டெய்லி நைட்டு சாப்பிடாம இருந்துக்கிறேன், ஸோ தட் நான் சீக்கிரமாக வெயிட் குறைஞ்சிருவேனே அப்படின்னு வந்து நினைப்பாங்க. இதுக்கு பேர் தான் வந்து கிராஷ் டயட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம தப்பாக டயட் இருந்தோம்னா நிறைய பிரச்சனைகள்லாம் வரும்னு சொன்னேன்ல. ஸோ கிராஷ் டயட் இருக்கிறதுனால தான் நம்மளோட பாடியில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும். பட் சில பேர் வந்து கண்டிப்பாக வெயிட்லாம் குறைவாங்க, கிராஷ் டயட்லேயே வந்து அவங்க வெயிட் குறைவாங்க. ஆனால் அந்த டயட்டை வந்து நம்ம ரொம்ப நாள் கண்டினியூ பண்ணுறப்ப இந்த மாதிரி க்ரானிக்கான பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம பாடியில் கண்டிப்பாக வந்துடும். ஸோ வந்து நமக்கே ஒரு டவுட் வந்துடும், நம்ம எதுக்காக இந்த டயட்லாம் பண்ணிகிட்ருக்கோம்? டயட் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய ஹெல்த்துக்காக தான் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ நம்ம வெயிட் லாஸ்க்காக அப்படின்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம அதை யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம எதை காம்ப்ரமைஸ் பண்ணுறோம்? ஆப்வியஸ்லி நம்மளுடைய ஃபிட்னஸையும் ஹெல்த்தையும் தான் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் ஆஃப் டயட்டை ஃபாலோ பண்ணுறதுல இருக்கிற இன்னொரு ரிஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 மாதம் இல்லைனா 6 மாதம் அந்த டயட்டில் இருந்துட்டு, ஓகே இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் ஆசைப்பட்ட மாதிரி வெயிட்லாம் குறைஞ்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த டயட்டை விட்டுட்டு உங்களுடைய நார்மல் டயட்டுக்கு போகிறப்போ நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து முன்னாடி இருந்த வெயிட்டை விட டபுள் த கேஜிஸில் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனாலேயும் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் ஆஃப் டயட்டுக்குள்ளேயும் போகக்கூடாது, கிராஷ் டயட்டுக்கும் பண்ணக்கூடாது. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களுடைய பேட்டர்னை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணவே கூடாது. அவங்க காலையில் வந்து இத்தனை மணிக்கு சாப்பிட்றாங்க, இவ்வளோ குவான்டிட்டியில் சாப்பிட்றாங்க, ஸோ நம்மளும் வந்து இந்த குவான்டிட்டியில் சாப்பிட்டோன்னா நம்மளும் வந்து வெயிட் குறைஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. பிகாஸ் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருந்தேன், அவங்களோட மெட்டபாலிசம் நம்மளோட மெட்டபாலிசம் வேறையாக இருக்கும். அவங்களுக்குமான ஸ்ட்ரெஸ் லெவல் நமக்குமான ஸ்ட்ரெஸ் லெவல் வேறையாக இருக்கும். ஸ்லீப் குவாலிட்டி நமக்கும் அவங்களுக்கும் வேறையாக இருக்கும். ஸோ மற்றவங்களோட எப்போவுமே நம்ம வந்து கம்பேரும் பண்ணக்கூடாது, அதே சமயத்தில் அவங்களுடைய பிளானையும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஃபைன். நீங்கள் வந்து பர்டிகுலர் டயட்டை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஒரு பர்டிகுலர் நியூட்ரிஷன் ஓரியன்டாக போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க, பட்னி கிடக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இது எல்லாமே நாங்கள் ஒத்துக்கிறோம். அப்போ என்ன தான் நாங்கள் சாப்பிட்றது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப 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 சிம்பிளுங்க. இதை விட சிம்பிளான பதில் வந்து டயட் சம்மந்தமாக இருக்கவே இருக்காது அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீஸ்னலாக சாப்பிட்ணும், லோக்கலாக சாப்பிட்ணும், நம்மளுடைய கிச்சன்லேருந்து சாப்பிட்ணும். எஸ், அதாவது நம்மளுடைய சீசனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறமா மில்லட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாரம்பரியத்திலே நிறைய பழக்க வழக்கங்கள் நம்ம ஊரில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சம்மரில் வந்து மாம்பழம் கிடைக்கும், பலாப்பழம் கிடைக்கும். அதெல்லாம் கிடைக்கிறப்போ நம்ம அப்பப்போ அதை வாங்கி சாப்பிட்றணும். நமக்கு பிடிக்கல இல்லைன்னா வந்து அதனால் நம்ம வந்து வெயிட் கெயின் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மித்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், மேங்கோ வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் மெயினாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து மாம்பழம், வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து கண்டினியூஸாக நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஹை குளுக்கோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம், மெயினாக சீசனல் ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம சாப்பிட்றப்போ அந்தந்த சீசனில் நமக்கு என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் தேவையோ அது வந்து அது மூலமாக மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் அந்தந்த சீசனில் என்னென்ன டிசீஸ் எல்லாம் வருமோ அதுக்கு நம்ம இம்யூன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கிட்ட தான் இருக்குது. அண்ட் அடுத்த விஷயம், ஈட் லோக்கல். நம்ம வந்து ஃப்ரூட் சாப்பிட்ணும், வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்தோ ஒரு வெளிநாட்டு ப்ராடக்டை, வெளிநாட்டில் விளையிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊரில் விளையிற காலிஃப்ளவரை நம்ம சாப்பிட்டாலே போதும். நம்ம வந்து ப்ரொக்கோலி சாப்பிட்ணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம ஊரில் இருக்கிற நெல்லிக்காயை நம்ம சாப்பிட்டாலே போதும். வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ண கிவியை சாப்பிட்ணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஸோ சீசனலாக சாப்பிட போகிறோம், லோக்கலாக சாப்பிட போகிறோம். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிச்சனில் ஹோம்மேடாக ஃப்ரெஷ்ஷாக ஹாட்டான ஃபுட்டை மட்டும் நம்ம சாப்பிட போகிறோம். அதை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் வெளியில் சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கிட்டு நம்மளுடைய கிச்சனில் நம்மளே சமைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை விட ஹெல்த்தியான ஒரு ஃபுட் வந்து இருக்கவே இருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் நம்ம சேர்ந்து சமைக்கிறப்போ நம்மளுடைய ஃபேமிலியோட பாண்டிங்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அம்மா சமைக்கிறப்போ நம்ம காய்கறி கட் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லைனா அப்பா வந்து அந்த காய்கறியை கழுவி கொடுக்குறதா இருக்கட்டும், இப்படி ஒரு ஃபேமிலி டைமும் கொஞ்சம் குவாலிட்டியாக மாறும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.
ஓகே ஃபைன், நீங்கள் சொன்ன மாதிரி நான் சீஸ்னல் சாப்பிட்றேன், லோக்கல் சாப்பிட்றேன், என் வீட்டிலையே நான் குக் பண்ணி ஹோம்மேடாக ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றேன். பட் ஸ்டில் நான் வந்து கரெக்டான ஒரு வழியில் தான் போயிட்டுருக்கேன்னா நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதை செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஹோட்டலில் சாப்பிட்றத வந்து நீங்கள் குறைச்சிக்கோங்க. பிகாஸ் ஹோட்டலில் ஏன் சாப்பிட்றதை நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஹோட்டலில் வந்து நமக்கு தெரியும் நம்ம வீட்டில் வந்து 4 பேருக்கு தான் சமைப்போம், ஆனால் ஹோட்டலில் வந்து ஒரு 100 பேருக்கு சமைப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து அதிகமான குவான்டிட்டியில் சமைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த ஃபுட்டில் இருக்கிற நியூட்ரிஷன் வந்து கம்மியாயிடும். அதனால தான் எந்த அளவுக்கு கம்மியான குவான்டிட்டியில் சமைக்கிறோமோ நல்லது. ஸோ ஹோம் ஃபுட் இஸ் ஆப்வியஸ்லி தி பெஸ்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம கரெக்டான ட்ராக்கில் தான் இருக்கோமா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் நைட்டு படுத்தோடனே உங்களுக்கு வந்து தூக்கம் வருதா, இல்லை ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். காலையில் நீங்கள் வந்து எனர்ஜெட்டிக்காக எழுந்திருக்கிறீங்களா அப்படின்னா பாருங்கள். பிகாஸ் நைட்டு ஒழுங்காக தூங்கலைன்னா ஆப்வியஸாக அடுத்த நாள் காலையில் நம்மளோட எனர்ஜெட்டிக்காக வந்து எந்திரிக்கவே முடியாது. அலாமை வந்து ஸ்னூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எந்திரிக்கலாம், இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து போத்திட்டு தூங்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறமா எந்த ஒரு சாக்கும் சொல்லாமல் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து பெயின் ஃப்ரீ பீரியட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் ஆல்ரெடி கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கீங்க. அதனால் நீங்கள் வந்து கவலையே பட வேணாம். ஸோ ஃபைனலி உங்களுக்கு டயட்டை பற்றின ஒரு கிளியரான ஐடியாவை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். எப்படி டயட் பண்ணணும், எப்படி டயட் பண்ணக்கூடாது, எதுக்காக ஒரு பர்டிகுலர் டயட்டை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறோம். அதனால் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், டயட் பண்ணுறது ஒரு காஸ்ட்லியான விஷயமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சீப்பாக நம்மளுடைய சரௌண்டிங்கில் கிடைக்கிற நம்ம ஃப்ரெஷ்ஷான லோக்கலான சீஸ்னலான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம வீட்டில் குக் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தாலே போதும். அதுக்கு பேர் மட்டும்தாங்க டயட். மற்றபடி இந்த ஃபேன்சியான பேரோட வெயிட் லாஸ் இண்டஸ்ட்ரி சொல்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் வந்து கண்டிப்பாக டயட்டே கிடையாது. நம்மளுடைய தாத்தா பாட்டி என்ன சாப்பிட்டாங்களோ அதை மட்டும் நம்ம சாப்பிட்டாலே போதும். ஸோ இதை சொல்லி இந்த வீடியோவை நாங்கள் வந்து முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு இதுக்கு மேலேயும் டயட் சம்மந்தமாக என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் எங்ககிட்ட கேட்கலாம். அது தொடர்பாக அது ஒரு பெரிய கான்செப்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நாங்கள் தனியாக ஒரு டெடிகேட்டடான வீடியோவும் நாங்கள் மேக் பண்ணுறோம். அண்ட் நீங்கள் தமிழ் பியூட்டி டிவிக்கு ஒரு புதுசான வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க.